வணக்கம். டிசம்பர் 18ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை யூஎஸ் மார்க்கெட்ஸ் மிக்ஸ்டாக தான் இருந்தது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் பெரும்பாலும் மிக்சடாக தான் இருந்தது. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். சுகர் ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு முக்கிய காரணம் அரசு எடுத்திருக்கிற ஒரு முடிவு. முன்ன சுகர் கேன் ஜூஸ் வழியாக எத்தனால் எடுக்கலாம் அப்படின்றதற்கு தடை விதிச்சிருந்தாங்க. இப்போ அதை மாற்றிருக்கிறாங்க. இப்போ தடையை நீக்கி இருக்கிறாங்க. ஸோ எத்தனால் உற்பத்தி செய்வதற்கு நம்ம கரும்பு சாறை பயன்படுத்த முடியும். அதே போல் பி ஹெவி மொலாசஸையும் பயன்படுத்த முடியும்னு அரசு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இது 2023-24 சப்ளை இயற்கானது. இந்த முடிவு காரணமாக சுகர் ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்புள்ளதாக மணி கண்ட்ரோல் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஜி என்டர்டெயின்மெண்ட் மற்றும் சோனி மர்ஜர் குறித்தான அப்டேட் மணி கண்ட்ரோலில் டிசம்பர் 21ஆம் தேதி கட் ஆஃப் டேட்டாக இருந்தது இந்த மர்ஜருக்கு. இப்போ ஜி என்டர்டெயின்மெண்ட் சோனி கிட்ட ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறாங்க, தேதியை நீட்டிக்க வேண்டும் அப்படின்னு. இரண்டு பேருக்கும் இடையே பிரச்சனை இருக்குன்னு அன்கன்ஃபர்ம்டு ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. முக்கியமாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இந்த மர்ஜ்ட் என்டிட்டியுடைய தலைவராக யார் இருப்பா, சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக யார் இருப்பா அப்படின்றது. ஜி என்டர்டெயின்மெண்ட் தரப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுடைய சிஇஓ ஆன புனித் கோயங்கா தலைமை தாங்க வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கை. ஆனால் சோனி அதை முற்றிலுமாக ஏற்றுக்கல. ஏன்னா புனித் கோயங்கா மீது செபியில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, பல கேசஸும் இருந்து கொண்டிருக்கு. அதனால அவங்க அதற்கு ஒத்துக்கொள்ளாத மாதிரி இருக்கு. ஸோ அந்த பிரச்சனை இன்னும் நீட்டிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் 21ஆம் தேதி முடிவடைய இந்த மர்ஜருக்கு தேதியை நீட்டிக்க வேண்டும்னு ஜி என்டர்டெயின்மெண்ட் சோனி கிட்ட கோரிக்கை முன்வைத்திருக்கிறாங்க. இந்த மர்ஜ் என்டிட்டி எப்போ லிஸ்ட் ஆகும்? முன்ன எதிர்பார்த்தது ஜனவரி மாதத்தில் லிஸ்ட் ஆகும் அடுத்த ஆண்டு. ஆனால் இப்போ அது மார்ச் ஏப்ரல் வரைக்கும் போகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. பேங்க் ஆஃப் ஜப்பான் செவ்வாய்க்கிழமை மீட்டிங் நடைபெற இருக்கு. எதற்காக? இதில் ஒரு முக்கிய முடிவு என்னன்னா, நெகட்டிவ்ல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவங்க மாற்றுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். பேங்க் ஆஃப் ஜப்பான் நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எப்போ மாற்றுவாங்கன்ற கேள்விக்கு ஏப்ரல் மாதத்திலிருந்து அதை அமல்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சில வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. 28 வல்லுநர்களிடையே நடத்தின கருத்து கணிப்பில் 17 பேர் ஏப்ரல் மாதத்தில் இந்த மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. நமக்கு தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. ஜேஎஸ்டபிள்யூ குரூப் தலைவர் சாஜன் ஜிந்தால் மீது பாலியல் கொடுமை மற்றும் கற்பழிப்பு குற்றச்சாட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு மும்பை போலீஸ் ஸ்டேஷனில். அதற்கு அவர் முற்றிலும் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரு சாஜன் ஜிந்தால். கோ ஃபர்ஸ்ட் ஏர்லைன்ஸ் அவங்களுடைய சேவையை நிறுத்தி வைத்திருக்கிறாங்கன்ற தகவல் நமக்கு முன்னவே தெரியும். கடன் அதிகமாக இருக்குது, பேங்க்ரப்சி ப்ரொசீடிங்ஸ் போய் கொண்டிருக்கின்ற தகவல் நமக்கு தெரியும். இப்போ எக்கனாமிக் டைம்ஸில் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, யாரெல்லாம் முன்னணியில் இருக்கிறாங்க இந்த ஏர்லைன்ஸை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு, இது அன்கன்ஃபர்ம்டு செய்தி தான். ஷார்ஜாவை சார்ந்த ஸ்கை ஒன் கம்பெனி, ஆப்பிரிக்காவை சார்ந்த சாஃப்ரிக் இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் நம்ம ஸ்பைஸ் ஜெட் ஏர்லைன்ஸும் ஆர்வம் காட்டியிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. வெல்ஸ்பன் கார்பரேஷன் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம் சின்டெக்ஸ் பிஏபிஎல் தெலங்கானா மாநிலத்தில் முதலீடு செய்கிறாங்க 807 கோடி ரூபாய் அங்கே ஆலை அமைப்பதற்கு. டாடா பவர் தரப்புல அப்டேட் இருக்கு. ராஜஸ்தான் மாநிலத்தில் அவங்களுக்கு ஒரு சோலார் ப்ராஜெக்டுக்கான கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனத்திற்கு அதோடைய மதிப்பு 418 கோடி ரூபாய். மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு புது கான்ட்ராக்ட் யூரோப்பியன் கிளைண்ட் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. யார் கிளைண்ட்ன்றது சொல்லல. 3 யூனிட்ஸ் உற்பத்தி செய்வதற்கு அதோடைய மதிப்பு $42 மில்லியன் சொல்லியிருக்கிறாங்க மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ். ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரெனியூவல் எனர்ஜி தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய ப்ரொமோட்டரான ஷப்பூர்ஜி பாலாஞ்சி அண்ட் கம்பெனி 39,14,000 ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2% ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்கிறாங்க. ஒரு ஷேர் விலை 415.46. ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரெனியூவல் எனர்ஜியை அண்மையில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. மேன்கைண்ட் ஃபார்மா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், அவங்க ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. ஆக்டிமேட் தெரப்பியூட்டிக்ஸில் அவங்க மேலும் 1.3% ஸ்டேக்கை வாங்குறாங்க. இதற்காக 9,99,000 பவுண்ட்ஸை இன்வெஸ்ட் செய்கிறாங்க. இந்த டிரான்சாக்ஷனுக்கு பிறகு கிட்டத்தட்ட 10.2% ஸ்டேக் இருக்கும் மேன்கைண்ட் ஃபார்மாக்கு ஆக்டிமேட் தெரப்பியூட்டிக்ஸில்.
ஏஞ்சல் ஒன் சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. இது ஷார்ட் டேர்ம்கான ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஜூபிலன்ட் ஃபார்மாவாக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஏஞ்சல் ஒன் எதிர்பார்க்குற டார்கெட் 555, ஸ்டாப் லாஸ் 467, 9% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. டாடா கம்யூனிகேஷன்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 1925 ரூபாய், 6% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஸ்டாப் லாஸ் 1741. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்ல 50%க்கு மேலே இப்போ ஷேர் பிரைஸ் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. லூபின் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு அவங்களுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. பிரைமரி அல்லது செகண்டரி கவுட் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மருந்து பித்தாம்பூர் ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க லூபின். லேண்ட்மார்க் கார்ஸ் குறித்து காலையில் வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. அவங்க மெர்சிடஸ் பென்ஸுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஹைதராபாத்தில் ஒரு ஒர்க் ஷாப்பை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ அவங்க எம்ஜி மோட்டார் இந்தியாவுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் அகமதாபாத்தில் டீலர்ஷிப்பை ஓப்பன் பண்ண போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க லேண்ட்மார்க் கார்ஸ். அப்டேட்டர் சர்வீசஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ஃபாரின் இன்வெஸ்டரான பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் யூரோப் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 4 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேரோட விலை 303 ரூபாய் 50 பைசா. செப்டம்பர் மாத இறுதியில் பேங்க் ஆஃப் அமெரிக்கா கிட்டத்தட்ட 2% ஸ்டேக் வைத்திருந்திருக்கிறாங்க அப்டேட்டர் சர்வீசஸில். அதாவது 12.5 லட்சம் ஷேர்ஸ் வைத்திருந்தாங்க. இப்போ அதில் 4 லட்சம் ஷேர்ஸை விற்பனை செய்திருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ்க்கு நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. குவாலியர் ஜான்சி செக்ஷனில் கிடைத்த இந்த ஆர்டருடைய மதிப்பு 1683 கோடி ரூபாய். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.